அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ப நெறைய பேர் வந்து கோவத்துல நெறைய முடிவு வந்து நம்ப வாழ்க்கையில வந்து நம்ம எடுத்துர்றோம். நம்ம லைஃப் வந்து இப்படிதான் போகும் போல அப்படின்ட்டு. ஸோ முடிஞ்ச வரைக்குமே கோவத்துல யாரும் எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. நம்ம லைஃப் வந்து எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. வாழ்க்கையில வந்து ஒருத்தவங்க மேல போறதும், கீழ வர்றதும் அது வந்து இயற்கை. ஸோ அது வந்து நம்ம கையில கிடையாது. கடவுள் கையில தான் இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்குமே கோவத்துல எடுக்கிற முடிவு வந்து தப்பாக தான் போய் முடியும். ஸோ கோவத்துல யாரும் முடிவு எடுக்காதீங்க. பொறுமையா இருங்க. கடவுள் நமக்கு உதவி செய்யும். நிறைய பேர் யோசிக்கலாம், எனக்கு ரொம்ப கோவம் அதிகமாக இருக்கு, ஸோ நான் அப்பப்போ முடிவு எடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ இதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் ஃபாலோ பண்ணுறது ஜஸ்ட் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஐ திங்க் பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க. நமக்கு ரொம்ப கோவம் வந்துச்சுன்னா நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க. மறுநாள் கோவம் பறந்துடும். கோவம் இருக்காது. கோவங்கிறது வந்து ஜஸ்ட்டு ஒரு நாள் தான். ஸோ நம்ம எடுக்கிற முடிவு வந்து லைஃப் லாங் பாதிக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்குமே யாருமே சரி கோவத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.